ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, ஜஸ்ட் டு கிரியேட் ஒன் அவேர்னஸ். என்ன மாதிரி அவேர்னஸ்னால், நீங்கள் போகிற இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் காசெல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்கணும்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக போடுறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு 1200 வந்து திருடியிருக்காங்க என் ரூம்லேருந்து. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா டோர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் லாக் தான், சூப்பராக லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் யார் திருடினாங்கன்றது கொஷின் மார்க். ஐ சஸ்பெக்ட் ரூம் கிளீனர்ஸ் தான் பண்ணியிருக்க முடியும், வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி டைரெக்டாக போய் இந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி 1200 வந்து திருடியிருக்காங்க. 1200 இந்தியன் ருப்பீஸில் பார்த்துக்குங்க, அரௌண்ட் ஒரு 18 to 20,000 வரும்னு வச்சிங்களேன். 20,000 கிட்ட திருடியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு தான் 1200. இதுக்கு முன்னாடி ஒரு 150 கிட்ட திருடியிருக்காங்க. சரி, நான் அது வந்து சின்ன அமௌண்ட்டுதான்ட்டு விட்டுட்டேன். ஸோ பெரிய பிரச்சனை பண்ணல. ஆனால் அந்த ஒரு இதுவை வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ 1200 திருடியிருக்காங்க. 1200 இல்லாமல் என்னோட ஒரு 4,000 ருப்பீஸும் இந்தியன் மணி வச்சுருந்தேன் நான் ஒரு பேக்கில். ஸோ அதுவும் வந்து சூட்கேஸில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நார்மலாக ரூம் உள்ள தானே இருக்குது, வெளியில் லாக்கும் சேஃப்டி லாக் தான், எல்லாமே சேஃப் லாக் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுற ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருப்பாங்க லாக் கீலாம். யாருன்னா அந்த ரூம் கிளீனிங்கு. ப்ராப்ளம் என்னென்னா தினைக்கும் ஒருத்தவங்க வருவாங்க. இந்த திருட்டு வந்து எப்போ நடந்ததுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் லாஸ்ட்டு சண்டே தான் என்ன பண்ணுறேன், ஏடிஎம்மில் போயிட்டு ஒரு 2000 எடுத்துகிட்டு ஒரு 800 வந்து என் வேலெட்டில் வச்சுட்டு 1200 தூக்கிட்டு போய் சூட்கேஸில் வச்சிட்டேன். எதுக்காகனா, ரொம்ப அதிகமாக லக்கேஜ் மீன்ஸ் அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது. அதுவும் கொஞ்சம் வேலெட் ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து அவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாமே 20 50 அந்த மாதிரி வந்துச்சுனால 50 பார்த்தீங்கன்னா 1000 பார்த்தீங்கன்னா அது வந்துருக்கும், உங்களுக்கே தெரியும்ல. ஒரு 50 கிட்ட இருந்தது. அதுக்கு இவ்வளோ பண்டில் ஆகிடுச்சு. அதுக்கும் இல்லாமல் 2000 எடுத்ததுனால ஒரு 40 கிட்ட வந்துடுச்சு. 40 கிட்ட வந்தோடனே இவ்வளோ ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 300 வச்சுருந்தேன் என் பர்ஸில். ஸோ ஒரு அந்த இதுலேருந்து ஒரு 800 எடுத்துகிட்டு பேலன்ஸை மட்டும் அந்த சூட் கேஸில் மாற்றிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா, சரி லாஸ்ட் வீக் கூட ட்ரை பண்ணேன் நான். என்னென்னா, சரி என்னதான் காசுலாம் இருக்கா இல்லை போயிடுச்சா எல்லாம் செக் பண்ணேன். லாஸ்ட் வீக்லாம் இருந்தது. சரி ஓகே, எல்லாம் ஜென்யூனாக தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஈஸியாக நான் எல்லாரையும் நம்பிட்டு இந்த மாதிரி காசு விஷயத்தில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். ஆனால் இப்போது வந்து திருப்பி ஏமாந்துடுறதுன்னா அது வந்து பழைய இதெல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணாத ஒரு மிஸ்டேக்ஸ் தான் இப்பயும் நடந்திருக்கு. ஸோ மேபி போக நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ண சொல்ல யாரையும் நம்பாதீங்க. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போங்க. அதே மாதிரி சூட்கேஸில் எதனா சூட்கேஸ் லாக் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா பக்காவாக போட்டிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு போங்க. சூட்கேஸில் காசு வைக்காதீங்க. எதுவுமே தேவையான பணம் மட்டும் ஏடிஎம்மில் போய் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத அதிகமாகலாம் திருப்பி எடுத்துகிட்டு போய் அதை சூட்கேஸில் வைக்கணும், அந்த இதுவே வச்சுக்காதீங்க. ஜுவல்ஸ் கண்டிப்பாக கொண்டு வராதீங்க. ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தொலைச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஜுவல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி மார்னிங் நான் போய்ட்டு எனக்கு தெரிஞ்சதே நேற்று ஈவினிங் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அமௌண்ட்டு தூக்கிட்டாங்கன்ட்டு. தூக்கிட்டவுடனே நான் கடுப்பாயிட்டேன். ஏன்னா நான் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தேன். சரி என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காசு மட்டும் சும்மா லைட்டாக ஒரு வாங்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ எதனா வாங்கலாம் அப்படின்றதுக்காக சரி கூகுள்லாம் சர்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரேட்லாம் பார்த்துட்டு சரி ஓகே சூட்கேஸில் இருக்கிற காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூட்கேஸை. அப்போது பார்த்தா இந்தியன் மணியும் தூக்கிட்டாங்க. எனக்கு சரி ஓகே ரொமானியன் மணி தான், ஓகே பரவாயில்ல. இந்தியன் மணி தூக்கி இவனுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை அவசரத்தில் கையை விட்டு எடுக்க சொல்ல அதையும் சேர்த்து எடுத்துட்டாங்களான்னு கூட தெரியல. நான் அதை எதுக்கு வச்சுருந்தேன்னா, நம்ம ஊரில் தான் உங்களுக்கு தெரியும்ல, ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போனீங்கன்னா ஓலா மணி இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. கேப் டிரைவருக்கு வந்து கேஷ் கொடுக்கணும். அவங்க வந்து நீங்கள் பேடிஎம் பண்ணாலும் வாங்க மாட்டாங்க, எது பண்ணாலுமே அவங்க ஃபோன்பே பண்ணாலும் வாங்க மாட்டாங்க, ஜிபே பண்ணாலும் வாங்க மாட்டாங்க. கையில் காசு கொடுத்தா மட்டும்தான் வருவாங்க. அதுவும் மிட் நைட்டெல்லாம் போய் இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏடிஎம்லாம் தேடி அலைஞ்சிருக்க முடியாதுன்ற ஒரு சினாரியோவாக எடுத்து நான் வச்சுருந்தேன் சேஃப்டிக்காக. அது என்னாச்சு, அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 24,000 லாஸ் ஆகிருக்கு.
ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி மேனேஜர்கிட்ட சொல்லுவோம். சரி இது வந்து 24,000ன்றதுனால நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா 24,000ன்றது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு பர்சனோட மந்த்லி சேலரியா கூட இருக்கும். 2 பேரோட மந்த்லி சேலரி, 3 பேரோட மந்த்லி சேலரியா கூட இருக்கும் அந்த 24,000ன்றது. ஸோ அதை வந்து லைட்டா விட்டோம்னு வச்சுங்களேன், இது வந்து இவங்களுக்கு சின்னதா இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ இதை விட பெரிய திருட்டெல்லாம் பண்ணுவானுங்க. ஓகேங்களா, ஃபோன் திருடுறது, லேப்டாப் திருடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உஷாரா இருக்கணும். அதெல்லாம் நம்ம இவனுங்க என்ன பண்றாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணேன், டைரக்டா போயிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 1200லே திருடிட்டாங்க. இந்தியன் ருபீஸ் ஒரு 4000 தூக்கிட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வேணும், எனக்கு கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்குறதுன்னு கேட்டதுக்கு, சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ட்டு ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. வாங்கிட்டு சரி ஓகே நைட் ஆகிடுச்சு, நான் மார்னிங் உங்களுக்கு கூப்பிட்றேன் வாங்க அப்படின்ட்டு ஒரு 9:30 போல் கூப்பிட்டாங்க. சரி நான் 9:30 போல் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பக்காவாக கீழே போய் நிற்கிறேன். நின்ன உடனே சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு ஓகே. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கே தெரியும் நான் வந்து இங்கே பர்மனன்ட் ரெசிடென்ட் கிடையாது. இங்கே வந்து நான் இந்தியன் சிட்டிசனு. ஸோ இங்கே ஒர்க்குக்காக வந்தேன். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக முடியுமோ அந்தளவு எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு பார்த்துக்குங்க. ஏன்னா என்னாலலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து நான் வந்தது ஒர்க் விஷயமா, ஜாப்காக. ஸோ நாளைக்கே போயிட்டு நாளைக்கு ஒரு நாள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சண்டேக்குள்ளே நம்ம தீர்த்துப்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது, 1 டே தான் ஆகும்ன்ட்டு போலீஸ் கால் பண்ணிட்டாங்க. போலீஸ் கால் பண்ணிவிட்டு போலீஸ் உள்ளே வந்தாப்புல. போலீஸ் வந்துட்டு அவங்க கால் பண்ண ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. அந்தளவு கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக தான் இருந்தது ப்ராசஸ்லாம். ஸோ வந்த உடனே அவர் கேட்டாங்க, இந்த மாதிரி எந்த ஏடிஎம்மில் காசு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இங்கே பிஆர்டின்னு ஒரு ஏடிஎம் இருக்கு பக்கத்தில். அங்கே போயிட்டு நான் ஒரு 2000லே எடுத்தேன். 1200 எடுத்து என்னோட சூட்கேஸில் வச்சுட்டு 800 தூக்கி என் வேலெட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டான். 800ல் 2000ல் எத்தனை 100 ருபீஸ்லே 50 ருபீஸ்ல எல்லாம் கேட்டாங்க. நான் எடுத்து சொன்னேன் எல்லாமே 50 தான். 40-50 நோட்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு 16 எடுத்துட்டேன். பேலன்ஸ் 24 எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட சூட்கேஸில் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இந்தியன் ருபீஸ் உனக்கு காணாமல் போச்சு சொன்னீங்களே, எத்தனை காணாமல் போச்சுன்னா ஒரு 2000 ருபீஸ் நோட்டு, 500 ருபீஸ் நோட் காணாமல் போச்சுங்க அப்படின்னா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை நோட்டு காணாமல் போச்சுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் 28 நோட்ஸ் காணாமல் போயிருக்குங்க அப்படின்னா. ஸோ வேறு எதனா இந்தியன் மணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் இருந்தது. நான் 4500 வச்சுருந்தேன். 500 மட்டும் 500 வந்து ஒரு 200-250 ருபீஸ் இருந்தது. அதை மட்டும் என் பேக்கில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு. சரி நீங்கள் யாருன்னா சஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு யாருமே தெரியாது. என் ரூம் வந்து பக்காவாக லாக் பண்ணிட்டு தான் போவேன். 2-3 வாட்டி நான் வந்து செக் பண்ணிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ அந்தளவு நான் வந்து கேர்லெஸ்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து வேறு யாருன்னா சஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. வேறு யாருன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. தினைக்கும் வந்து ரூமை க்ளீன் பண்ணுறவங்க தான் வருவாங்க. வேறு யாரை சஸ்பெக்ட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கன்னு நான் கேட்டதுக்கு ஓகே அப்படின்னாங்க. பேங்க் மேனேஜர்கிட்ட அவங்க பேசிட்டு இருந்தாங்க ரொமானியனில். ஏன்னா அவங்க ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அந்த அளவு புரியல. ஸோ எனக்கு வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் எம்பசியில் ஒரு கம்ப்ளைண்ட், எம்பசிக்கிட்ட போயிட்டு உங்களுக்காக ஒரு ரொமானியன் டிரான்ஸ்லேட்டரை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. ரொமானியன் டிரான்ஸ்லேட்டரை எப்போ காலையில் 10 மணிக்கு சொல்கிறாங்க அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டு. நான் கேட்டேன், ஏன் நான் இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு புரியலையா, இல்லை ஹோட்டலில் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்டேன். அவங்க கேட்டதுக்கு இல்லை அவங்க அந்தளவு ஃப்ளூயண்ட் கம்யூனிகேஷன் இல்லை, எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க அவங்க. அதே மாதிரி சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து நான் பேசுகிறத நான் இங்கிலீஷ்லேருந்து ரொமானியன் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அது பாருங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக என்னோட கொலீக்ஸ் யாருன்னா கால் பண்ண வச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லி கன்வே பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னதுக்கு அது கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எம்பசியிலே போயிட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி போய் உங்கள் பாஸ்போர்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு என் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வச்சாங்க. பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஆஃப் த ப்ரோக்ராம் இந்த இது இங்கே தங்க போகிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். எம்பசிக்கு நாங்கள் கால் பண்ணி தரோம். நீங்கள் எம்பசிக்கிட்ட பேசி எனக்கு உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்லேட்டரை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதை ரெடி பண்ணுறதுக்கு 4 to 5 days ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை ப்ராசஸுங்க ஆகும் கேட்டதுக்கு ப்ராசஸ் வந்து ஒரு 5 days வச்சுக்கிங்களேன் அப்படின்றாங்க. டோட்டலாக 10 days. ஸோ அப்போது நான் கேட்டேன், ஷூராக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டேன்.
ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே கேம்லாம் இருக்குது, கேமில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் சண்டே பார்க்க சொல்ல என்கிட்ட அமௌண்ட் இருந்தது. அந்த அமௌண்ட்டு நான் மண்டேலேருந்து, நான் சண்டே நைட்டு பார்த்தேன் ஒரு 11 o'clock. ஏன்னா அப்போ தான் நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வந்தேன். இப்போ செக் பண்ணி பார்த்தேன் என்ன ஏது எவ்வளோ காசு இருக்குன்ட்டு. ஸோ மண்டேலேருந்து நான் செக் பண்ணல, 1 week நான் அப்படியே விட்டுட்டேன் எதுவும் பார்க்காம, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் 6 நாள் இருக்குல்ல, 6 நாள் யார் ரூம் கிளீனிங் வந்தாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு 6 பேர். ஏன்னா சேம் பர்சன் வந்து எல்லா நாளுக்கும் வரல, ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் 6 பேரில் நீங்கள் எப்படிங்க ஃபைன் பண்ணுறதுன்ட்டு எனக்குள்ளேயே ஒரு கொஷின்ஸ் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க, எப்படி நீங்கள் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஐடென்டிஃபைன்னு கேட்டதுக்கு அவங்க நீங்கள் கொடுங்க, இவங்க 6 பேர் நான் எப்படி விசாரிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க நான் சரி ஓகேங்க நான் வந்து எம்பசி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு சொன்னோம்னா, எம்பசிக்கு போனால் 1200 தானே, ஏன் பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அங்கேருந்து வந்துருக்கீங்க விட்டுருங்க போங்கன்றாங்க. 1200 உங்களுக்கே தெரியும், ஒரு லேன்றது 16 rupees 70 paise, 16.7 paise, 70 paise. அப்போ பார்த்துக்கோங்க 1200 எந்த ரேட்டுக்கு வரும்ன்ட்டு ஆல்மோஸ்ட் அதே 20,000 மேலே தான் வருது. அதுவும் இல்லாமல் என் இந்தியன் ருபீஸ் ஒரு 4,000 தூக்கிட்டாங்க, 24,000. சரி நான் வந்து இது வந்து நான் விட்டுலான்னு வச்சிங்களேன், அட் த சேம் டைம் இதே மாதிரி அவங்க மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தேசம்? ஓகேங்களா, அடுத்தவங்களுக்கு இவங்க இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களை நம்பி தானே உள்ளே ஓடுறாங்க. சரி நம்ம கூட பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிட்டு போகிறோம், மற்ற யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. ரூம் கிளீனர் வந்து பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்க்கலாம், அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடணும், they have to keep other people no things as much as safety as possible. ஸோ ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணல, திருடி இருக்காங்க, தப்பு இல்லையா அது? ஸோ அது வந்து they are violating their policy and violating the hotel rules and all. ஸோ அவங்க they have to take care of all my எக்ஸ்பென்சஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நான் அதை வச்சு நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா 24,000ன்றது இட்ஸ் ஒரு ஏர்னிங் தானே. ஒரு மந்த்லி ஒரு 2-3 monthஸில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிற சேவிங் அது. அந்த 24,000 வந்து 8,000 per monthன்ட்டு ஒரு 3 பேர் வாங்கலாம் சேலரி. உண்மை தான் நான் சொல்கிறது. அப்போது அந்த 24,000 நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுறது? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பிளான் வச்சுருந்தேன், அதெல்லாம் போச்சு. சரி எனக்கு போனதை பற்றி பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் அது காசு திருடினதோட கம்பெனி லேப்டாப்ஸ்லாம் இருக்குது, பர்சனல் லேப்டாப் இதெல்லாம் தூக்கி போயிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கணும்ல. ஜஸ்ட் லைக் தட்டுன்ட்டு நான் சரி நான் போய் இன்றைக்கி போய்ட்டு நான் எம்பசியில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். எம்பசி வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்றாரு. ஸோ இவங்க அந்த 6 பேரை எப்படி விசாரிப்பாங்க? ஓகேங்களா, அது அவங்களோட ஹெட்டேக்கு. ஓகேங்களா, நான் ரெடி தான், நான் ரெடின்னு சொல்லிட்டு எம்பசி கிட்டலாம் பேசிட்டேன். ஸோ எம்பசி என்ன சொன்னாங்க, சரி நான் டியூஸ்டே வரேன், வேறு ஆள் கிடையாது, டியூஸ்டே உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ஏன் ஆள் கிடையாதான்னு கேட்குறதுக்கு, இல்லை அவர் லீவில் போயிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே, டியூஸ்டே வந்தோடனே சொல்லுங்கள், நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் ரொமானியனில் லெட்டர் எழுதணும்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் எழுதக்கூடாதான். ஸோ எனக்கு இங்கிலீஷில் ஒரு ரொமானியனில் எழுத தெரியாது. ஸோ ஹோட்டலில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இங்கிலீஷில் சொல்லி ரொமானியன் எழுத சொன்னால் அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. இத்தனைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர் வந்து ஹோட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கே இருக்கும்போது ஆப்வியஸாக அவங்களுக்குலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் தெரியணும்ல. மேனேஜருக்கு சரியாக கம்யூனிகேஷன் வரல, நான் பேசுறதே புரியல. அந்த ஆள் பார்த்தோன்னா வேறு என்னென்னவோ பேசுகிறாப்புல, அவருக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வரல. ரிசப்ஷனிஸ்டில் 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்க வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பட் ஃபுல்லாக கன்வே ஆக மாட்டேங்குது. நான் 1000 சொன்னால் அவங்களுக்கு 1000 என்னன்னு தெரில அவங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்து மாட்டிக்கிறேன். ஆனால் எப்படி தான் இவங்களாம் சர்வை பண்ணுறாங்க தெரியல இங்கிலீஷ் தெரியாமல். பட் எல்லாருமே ரொமானியன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன்னா, ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் திங்ஸை லாக் பண்ணுங்கள். மணியை வந்து தேவையில்லாமல் பேங்க்லேருந்து எடுக்காதீங்க. அப்படி எடுத்தாலும் உங்கள் வேலெட்டில் வச்சுக்கிட்டு எங்கே வேணால் போங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஹோட்டல் இஸ் நாட் சேஃப்டி பிளேஸ் டு கீப் ஆல் த திங்ஸ் இன் யுவர் சூட் கேஸ் ஆர் இன் யுவர் சேஃப்டி லாக்கர். ஏன்னா இவங்க ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து சேஃபாக பார்த்துக்குங்க, அதுதான் நான் சொல்ல வேண்டியது.
இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் 24,000 நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்ட்டு. நான் எம்பசி கால் பண்ணி சொல்லியிருக்கேன், அவங்க அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு காசு கிடைக்கலாம் கூட அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக தே டிசர்வ் டு பி பனிஷ்டு. ஓகேங்களா. அந்த கண்டிப்பாக பனிஷ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வரான், அவங்ககிட்ட ஒரு மொத்தமே அவ்வளோதான் இருக்குது, மந்த்லி அதை வச்சு ஓட்டணுன்றான், அவங்ககிட்ட வந்து காசு திருடின்னு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவான் அந்த பையன்? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் நாளைக்கு தொடர்றதுக்கே பயப்படுவாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஓகேங்களா. பாசிட்டிவாக வருதோ நெகட்டிவாக வருதோ, பட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டைம் அவங்க திருடு சொல்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, இவங்க வந்து போலீஸ் வரைக்கும் போகிறாங்க, அது வரைக்கும் அதனால் பயப்படுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கம்ப்ளைண்ட் பண்ணால், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ பாய் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸோ அவேர்னஸாக இருந்துருங்க. எங்கேயுமே காசாக வந்து பர்ஸில் வச்சுக்கிங்க. பர்ஸை தவிர வேறு எங்கேயும் வைக்காதீங்க. பேங்க்கில் வைக்கிறதோட அதோட நிறுத்திக்கிங்க. வீட்டில் கூட வைக்கிறது தான் சேஃப்டி கிடையாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே வேலெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேங்க்கில் வைங்க. ஜுவல்ஸ் வெளியில் எங்கன்னா போகும்போது ஜுவல்ஸ் அந்த அளவு போடாதீங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா சேஃப்டி கிடையாது. சப்போஸ் நைட்டில் நீங்கள் வெளில சிட்டி லைஃப்லாம் நைட்டில் போய் பார்க்கணுன்னீங்கன்னா, எல்லாமே வெளிநாட்டிலலாம் போய் போனீங்கன்னா எல்லாமே பார் அண்ட் பப்பு தான் இருக்கும். எல்லாம் சரக்கு அடிச்சு தான் சுற்றிட்டு கிடப்பானுங்க போதையில். ஸோ எவன் வந்து நல்லவன் எவன் கெட்டவனே உங்களுக்கு தெரியாது அந்த டைமில். ஸோ நல்லவன் மாதிரி பேசுவான், திடும்னு கையிலேருந்து பிடுங்குவான். ஸோ இதெல்லாம் நடக்கும். நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. பி கேர்ஃபுல் கைஸ். பாய்.